வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டான்லி காலேஜ்ல முடிச்சுட்டாங்க. அவங்களுடைய அந்த எம்பிபிஎஸ் முடிச்சுட்டாங்க. டாக்டர் சிவரதீஷ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த நீட் கடந்து வந்த பாதை, தென் மெடிக்கல் காலேஜ் முடிச்ச பாதை, இது எல்லாமே நம்மகிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறாங்க. இப்ப 2025ல எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க இல்லையா? அவங்க சார்பா நான் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆ கரெக்ட்டா வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. தென் வந்து ஆர்ஜிஆர் அகாடமி வந்து 2026 ஒரு வருஷம் வெயிட் பண்ணி, இப்போ +2 முடிச்சுட்டு எழுதணுன்றவங்களுக்கு அருமையான ஸ்பெஷல் ப்ரோகிராம் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 20 ஸ்டூடண்ட்ஸு. அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப அந்த 20 பேருக்குமே படிக்கிறவங்களுக்கு கம்பல்சரி கவர்மெண்ட்டோ, இல்ல பிரைவேட் கவர்மெண்ட்டோ சீட் கிடைக்கிற அளவுக்கு டீச்சர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அதில் வந்து ரிசல்ட் கொடுக்குற ஒரு பிளானோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம். அதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமு, அப்பா நேமு, எந்த ஏரியா, உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, சப்போஸ் கீழே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், இஃப் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு நோ மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் யுவர் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் அதை கொடுத்துருங்க. எங்கள் ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு கால் பண்ணி தேவையான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நாங்கள் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். உங்களுடைய பேசிக் ஸ்கில் எப்படி இருக்குது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி சப்போஸ் உங்களால் சீட் எடுக்க முடியலன்னா நம்ம வந்து உங்களுடைய டியூஷன் ஃபீஸை வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸோட இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம கொடுக்குறோம். இட்ஸ் அ பியூர்லி ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். வீட்டில் இருந்து வந்து போகிறதுக்காக ரெசிடென்ஷியல் டே ஸ்காலர் கிடையாது, தங்கி தான் படிக்கணும். அந்த மாதிரி தங்கி படிக்கிறதுக்கு ஐடியா இருக்கிறவங்க தான் இந்த கூகுள் ஷீட் ஃபில் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய டைமை வந்து நாங்கள் வேல்யூ பண்ணுறோம். உங்களுடைய டைமை நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே போல் எங்களுடைய டைமும் ரொம்ப முக்கியம். ரைட்டா? சரி, நம்ம ஃபர்தராக டைம் வந்து டிலே பண்ணாமல் நம்ம சிவரதீஷ் சார்கிட்ட நம்ம தேவையான டீட்டெயில்ஸை வந்து கேட்கலாமா? அவரை ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிடலாமா? எஸ் சார், வெல்கம் டு ஆர்ஜிஆர் அகாடமி. தேங்க்யூ சார். உங்களை செல்ஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, மை நேம் இஸ் சிவரதீஷ். நான் ஆக்சுவலி 2020 பேட்ச் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் இப்போது ஃபைனல் இயர் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்டர்ன்ஷிப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2020ல் ஐ நீட் எக்ஸாம் கொடுத்துருந்தேன். ஸோ ஐ ஸ்கோர்டு 635. ஓ சூப்பர். 2020லேயே 635 ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ப்ரிப்பரேஷன்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் +2 படிக்கிறப்ப? இல்லை, நான் இது செகண்ட் அட்டம் தான். +2 பண்ணும்போது ஒரு அட்டம் கொடுத்துருந்தேன். ஓகே. நெக்ஸ்ட் 1 இயர் நான் ரிப்பீட் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எடுக்க முடியல. ஸோ 1 இயர் ரிப்பீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரிப்பீட் பண்ணப்ப 12th படிக்கிறப்ப பண்ணீங்களா? 12th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுத்தேன். ஓகே. அதில் என்ன சேலஞ்ச் இருந்தது அதனால ரிப்பீட் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் 10th வரை ஸ்டேட் போர்டு தான். ஸோ ஒரு சிபிஎஸ்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுலேயே கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஓகே ஃபைன். ஸோ அந்த டைமில் நமக்கு அடாப்ட் பண்ண முடியல. ஸோ 1 இயர் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. ஓகே. ஸோ அதனால 1 இயர். ரைட். பாருங்கள், ஸ்டேட் போர்டு அகைன் சிவரதீஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் தான் படிச்சிருக்காங்க. சீட்டு நிறைய பேர் ஸ்டேட் போர்டில் படித்தா முடியாது அப்படின்றதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்காங்க ஒன்று. ரைட்டா? இப்போ நம்ம உங்களுக்கு தேவையான சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஏன்னா இப்போ அவங்க வந்து படிச்சுட்டாங்க, அதை என்ன ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ சில சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும்ல. ஏன்னா இன்னும் 10 நாள் தான் இருக்குது. இந்த 10 நாளுக்கு நம்ம சப்ஜெக்ட்ஸை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஏன்னா ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி இருக்குது. சார்கிட்ட வந்து கேட்கலாமா? நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த 10 நாள் தான் இருக்குது குழந்தைங்களுக்கு. இதில் ஒவ்வொரு சப்ஜெக்டும் எப்படி இண்டிவிஜுவலாக அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லுங்கள். லாஸ்ட் 10 டேஸ்னா கண்டிப்பாக எதுவுமே நியூவாக எதுவும் படிக்க வேணாம். புதுசாக இனிமேல் எந்த டாப்பிக்கோ எதுவோ படிக்க வேணாம். பட் அப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது தான் பெட்டர். இப்போ ஒரு ஃபிசிக்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு சாப்டர் நம்ம வீக்காக இருக்கிற சாப்டர்ல கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ நமக்கு அங்கே ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வந்துருச்சுன்னா ஏன் அந்த மிஸ்டேக் வந்துச்சு, ஸோ அங்கே தியரியில் ஏதோ பேக்லாக் இருக்குது. ஸோ அந்த தியரி போயிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். இப்போ புதுசாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அந்த தியரி படித்து அதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 10 டேஸில் வந்து இட்ஸ் நாட் இது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு சேம் இது. பயாலஜி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி கவர் டு கவர் ரீட் பண்ணணும். டெய்லி எவ்வளோ சாப்டர்ஸ் ரீட் பண்ணுறோமோ அவ்வளோ பெட்டர் பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த சப்ஜெக்டை படிக்கிறோம், ஆனால் இது எதனா ரிவிஷன் பண்ணுறப்ப
படிக்க தேவையில்ல சொல்லிட்டீங்க. ஏன்னா இப்போ புதுசா இப்போ கரண்டா எழுதுறவங்களுக்கு எல்லாமே புதுசா தான் இருக்கும். அப்ப நம்ம வந்து 1 இயரா படிக்கிறவங்க புதுசா எதுவும் படிக்க தேவையில்ல. ஆனா ரிவிஷன் பண்ணணும். ஆனா இது எதனா டெஸ்ட் எழுதி பார்க்கணுமா இவங்க? அதுதான் லாஸ்ட் ஒரு 10 டேஸ்னா கண்டிப்பா ஃபுல் போர்ஷன் எக்ஸாம் கொடுக்கணும். ஓகே. ஓகேவா? லைக் ஃபுல் போர்ஷனா ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துட்டு அதே டைம் ஒரு 2 to 5. ஏன்னா அந்த நம்ம அந்த ரிதம்க்கு கரெக்டா இருக்கும். நம்ம அங்கேயும் 2 to 5 தான் எழுதுறோம். ஸோ இங்கேயும் ஒரு 2 to 5 மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் இப்போ நம்ம 2 to 5 எக்ஸாம் எழுதுறோம். அப்போ அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டு அதுல வர எரர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். பிகாஸ் சும்மா அந்த 3 hours எக்ஸாம் எழுதுறது வந்து அட்டர் வேஸ்ட். அதை திருப்பி பார்க்கலன்னா அந்த 3 hours வேஸ்ட் தான். ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து நம்ம திரும்ப எடுத்து பார்த்துட்டு அதுல என்ன நமக்கு மிஸ்டேக் இருந்திருக்கு, அங்க தியரி என்ன நமக்கு லேக் இருக்கு, அந்த தியரி படிச்சுட்டு அதை பில்ட் பண்ணணும். இதுதான் லாஸ்ட் இந்த டெஸ்ட் சொன்னீங்க இல்லையா லாஸ்ட்ல இப்போ எழுதுறது, எத்தனை டெஸ்ட் எழுதலாம் ஒரு நாளைக்கு? எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 10 daysல ஒரு 2 papers per day கொடுக்கலாம். பெர் டே 2 to 5 ஒரு பேப்பர் கொடுக்குறோம்னா மார்னிங் ஒரு பேப்பர் எழுதலாம். மார்னிங் பேப்பர் எழுதிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு அதை திருப்பி பார்க்கலாம். கூட இன்னொரு எக்ஸாம் எழுதிட்டு 2 பேப்பரையும் நைட்டு இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸாம் ப்ராப்பர் எக்ஸாம் கொடுத்துட்டு இன்னொரு இதுல ஜஸ்ட் அந்த கொஸ்டின் மட்டும் நம்ம ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சர், ஓகே இதுக்கு இதான் ஆன்சர், ஓகே நெக்ஸ்ட் இதான் ஆன்சர். ஸோ அது டைம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ப்ராப்பர் எக்ஸாமா கொடுக்காம நார்மலா ஒரு கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ற மாதிரி கூட பண்ற மாதிரி. ஓகே. இப்போ நீங்க சொல்றப்ப டெஸ்ட் எழுதி பார்த்து எரர் பண்ணணும், எரர் வந்து போடணும் இல்லைங்களா? அது எப்படி பண்ணணும்? அதுக்கு எதனா ப்ரொசீஜர் இருக்கா? ப்ரொசீஜர்னா இப்போ நம்ம எக்ஸாம் கொடுக்குறோம், 3 hours இருந்துச்சு. அப்போ நம்ம கரெக்ட் பண்றோம். சில கொஸ்டின் வந்து நம்ம கெஸ் பண்ணியிருப்போம். அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. சில கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சிருக்காது, அன்அட்டெம்ப்ட் ஆயிடும். ஸோ கெஸ் பண்ண கொஸ்டினும் நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு கெஸ்ல நமக்கு அது கரெக்டாக இருந்திருக்கலாம், பட் எக்ஸாம் ஹாலில் டிஃப்ரெண்டாக தான் நடக்கலாம். ஸோ அதோட தியரியும் போய் படிக்கணும். அதே மாதிரி அந்த என்ன தியரியில நம்ம அன்அட்டெம்ப்ட் பண்ணியிருப்போம், ஸோ அதோட தியரி எதுவும் இல்லாமல் அது படிக்கணும். இந்த எரர்ஸ் எல்லாமே ஒரு நோட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த டே பிஃபோர் எக்ஸாம் இல்லை அதுக்கு முன்னாடி எப்பயோ நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம திருப்பி பார்க்கும்போது அந்த எரர் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே. இப்போ இந்த லாஸ்ட்ல ரிவிஷனுக்கு சொன்னீங்களே ஒரு 10 daysல, இந்த ரிவிஷன் வந்து எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்? ஏன்னா எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கப்ப எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? எதுல ஃபோக்கஸ் பண்ணலாம்னா கண்டிப்பா பயாலஜி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பயாலஜி ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். கவர் டு கவர் நம்ம ரீட் பண்ணிடலாம் பயாலஜி. கெமிஸ்ட்ரி வந்துட்டு சேம் தான், நம்ம 3 டிவைட் பண்றாங்க. அப்ரோச்சாவே சொல்லிடுறேன் கெமிஸ்ட்ரி எப்படி பண்ணணும். ஸோ உங்களுக்கு 3 டிவைட் பண்றாங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் இருக்கு. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இட்ஸ் லைக் பிசிக்ஸ் தான். எவ்வளோ நீங்க ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றீங்களோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம்ல என்ன பண்ணலாம்னா ஃபார்முலாஸ் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிடலாம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். இன்ஆர்கானிக் வந்துட்டு நான் எப்படி அப்ரோச் பண்ணேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க அது ஃபேக்ட், கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும் அந்த மாதிரி. பட் எவ்வளவுதான் நம்ம படிச்சாலும் கண்டிப்பா மறந்துடும். ஸோ கொஸ்டின்ல வச்சு நம்ம தியரி படிக்க போறோம். எவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்ம அதிகமா சால்வ் பண்றோமோ அவ்வளோ தியரி வந்து லைக் அதுல இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்றோம், இந்த கொஸ்டின் ஓகே இது நம்ம தெரியலன்னா அதோட தியரி போய் நம்ம படிக்கிறோம். we are not studying theory and writing the exam. நம்ம கொஸ்டின்ஸ்ல இருந்தே நம்ம தியரி படிக்கிறோம். அண்ட் ஆர்கானிக்ல என்ன பண்ணலாம்னா லைக் இந்த ஏஜென்ட்ஸ், நேம் ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே நல்லா ரிவைஸ் பண்ணலாம். இப்போ ஒரு நோட்ல செப்பரேட்டா நீங்க இந்த நேம் ரியாக்ஷன்ஸ்லாம் எழுதி வச்சுட்டா லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா ஒரு 10 ஏஜென்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த மாதிரி அப்ரோச் பண்றது கெமிஸ்ட்ரியில வந்து ஈஸியா. கெமிஸ்ட்ரி பிசிக்ஸுக்கு என்ன மாதிரி? பிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபார்முலா சேம் லைக் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான். நம்ம எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் போடுறோமோ அதான், லாஸ்ட் மினிட்ல கூட ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ போடுறோமோ அதான். மெயினா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே சால்வ் பண்ணிருக்கணும். ஆல்மோஸ்ட் நீட் 2012 இருந்து தான் ஆல்மோஸ்ட் நம்ம பேட்டர்ன் சிமிலரா இருக்கு. ஓகே. ஸோ அதுல இருந்து இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்து இதுதான் சொல்றாங்க, டெஸ்ட் எழுதுறப்போ ப்ரீவியஸ் இயர் பேப்பர் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் பண்ற மூலமா? சேம் கொஸ்டின் வராது, பட் சேம் கான்செப்ட் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஓகே. சேம் கான்செப்ட் ரிப்பீட் ஆகும். சேம் இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்னா சேம் வித் நியூமரிக்கல் சேஞ்ச் பண்ணி சேம் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் வரும். அதுதான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுறது ஒரு இது. பிளஸ் நம்ம பேட்டர்ன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க இதுதான் இம்பார்ட்டன்ட், இந்த ஏரியால இருந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணி வருது, இந்த டாபிக்ஸ்ல இருந்தா இம்பார்ட்டன்டா இருக்கு. ஸோ அதை நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே ரைட். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும், லாஸ்ட் மினிட் ரிவிஷன் எப்படி பண்ணணும், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எரர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணுறது, தென் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கான ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜிஸு, தென் நம்மளுக்கு அந்த ப்ரீவியஸ் இயரோட பேப்பர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிடுறோம். எக்ஸாம் போகிறோம் இல்லையா, எக்ஸாம் வென்யூவில் என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி உள்ளே போகிறப்ப அப்ரோச் பண்ணணும், எக்ஸாம் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் வந்து கேட்கலாமா? அதை கொஞ்சம் பசங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள்.
ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 1 வீக் 5 days முன்னாடி ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ம். ஸோ என்ன சென்ட்ரோ நம்ம ஒரு 2 hours ப்ரையரா போய் அது நம்ம அந்த இதுலயே வந்துடும் எவ்வளோ ப்ரையரா போய்க்கணும், ப்ளஸ் இந்த ட்ரெஸ் கோட் அதெல்லாமே இருக்குது. ஓகே ஸோ அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டேன்னா கொஞ்சம் டென்ஷன் இல்லாம உள்ள போயிடலாம். ஸோ எக்ஸாம் ஹாலில் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் தெரியும் 3 hours தான் 180 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கு, ஆனால் மோஸ்ட்லி எல்லாரும் பயாலஜி தான் இருப்பாங்க. ஸோ பயாலஜி வச்சே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 90 to 180 கொஸ்டின்ஸ் பயாலஜி இருக்குன்னா, எது 100% உங்களுக்கு தெரியும் பயாலஜி கொஸ்டின்ல 100% இந்த சென்ஸ் இந்த ஆப்ஷன் தான் எனக்கு தெரியும்னா அதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் 90 to 180 ஒரு ரீட்ல எல்லாம் அட்டன் பண்ணிட்டு, சப்போஸ் ஏதாவது கொஸ்டின் தெரியலனா ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து நீங்க மூவ் ஆன் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஒன்ஸ் அந்த 180 கொஸ்டின் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் டவுட்ஸ் இருக்கும்ல, அந்த கொஸ்டின் செகண்ட் டைம் இது பண்ணும். ஓகே ஒரு சின்ன கான்செப்ட் தான், எல்லாமே நம்ம அன்கான்சியஸ் மைண்ட்ல தான் இருக்குது. ஸோ அது வந்து கான்சியஸ் மைண்ட் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் இங்க. ஸோ செகண்ட் நீங்க வந்துட்டு எனக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் எலிமினேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை அப்ரோச் பண்ணிட்டு ஷேட் பண்றோம். இதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிக்கு பண்றோம், அதே மாதிரி பிசிக்ஸ்க்கும் பண்றோம். ஸோ பயாலஜிக்கு வந்து டைம்னா 1/2 hour to 45 minutes, அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. பிகாஸ் ஒரு கொஸ்டின் ரீட் பண்ண 1/2 second ஆகும். 90 கொஸ்டின்ஸ்னா 45 minutes. கெமிஸ்ட்ரிக்கு வந்து அதே 45 1 minute தான் ஒரு கொஸ்டினுக்கு. பிகாஸ் இப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரினா 1.5 minutes ஆகும், அதே இன்ஆர்கானிக்னா half minute தான் ஆகும். ஸோ அங்க நம்ம வந்து காம்பன்சேட் பண்றோம். ஸோ அது ஒரு 45 minutes, ஆல்மோஸ்ட் ஒரு 3:30 3:40 அந்த மாதிரி ஆயிரும் டைம். இப்போ நமக்கு 1.5 hours இருக்குது. ஸோ 1.5 hoursல வந்து 1 hour ஃபார் பிசிக்ஸ் ஃபுல் அப்ரோச் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் ரீட்ல வந்து நம்ம எங்கெல்லாம் மிஸ் பண்ணிருப்போம் கொஸ்டின்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் 100% தான் அட்டன் பண்ணிருக்கோம், எது நம்ம கிளியரா இருக்கோ அதை அட்டன் பண்ணிருக்கோம். மீதி இருக்க கொஸ்டின்ஸை திரும்ப வந்து ரிவைஸ் பண்ணணும். ஓகே அப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா 50% ப்ராபபிலிட்டி இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே தட் இஸ் எனக்கு 2 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் டவுட் இருக்கு, அதுனா அட்டன் பண்ணிடலாம். சிம்பிள் தான். இப்போ நமக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்குது, நான் அன்அட்டன் பண்ணாம வந்தேன்னா எனக்கு எந்த மார்க்கும் வரல. அதே இது 50% ப்ராபபிலிட்டில 20 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றேன்னா எனக்கு 10 கரெக்ட் ஆகலாம், 10 ராங் ஆகலாம். ஸோ 10 கரெக்ட்னா 40 மார்க்ஸ், இங்க -10 30 மார்க்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா வருது. தட் இஸ் ஆட் ஆன் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வருது. ஓகே ஒரு 12 கொஸ்டின்ஸ் கரெக்டா இருந்தா இன்னொரு 10 மார்க்ஸ் 40 மார்க்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அன்அட்டன் பண்ணாம வந்தா எனக்கு 40 மார்க்ஸ் வரல, எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் 40 மார்க்ஸ் வருது. ஓகே ஸோ அதுதான் அந்த கான்செப்ட். ஓகே இப்போ இவங்க சிவரத்தி சார் சொல்றதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்ரோச் பண்ணி நல்லா 100% இருக்கிறத நம்ம பண்ணிட்டு, தென் ஷியூரா இல்லை ஆனால் வந்து டைலமா இருக்கு, ஒரு 50% நம்மளுக்கு வந்து பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 100% இருக்கிறதெல்லாம் போட்டுரும், செகண்ட் ரவுண்ட்ல நம்மளுக்கு அந்த டைலமா இருக்கு. ஆனால் 50% 4 ஆப்ஷன்ல 2 எலிமினேட் பண்ணிடும். 2ல ஏதாவது இருந்தா கூட அவங்க சொல்ற மாதிரி நம்மளுக்கு வந்ததுன்னா 10 கொஸ்டின் வந்ததுன்னா நம்மளுக்கு அதுல நெகட்டிவ் மார்க்ஸ் போச்சுன்னா கூட நம்மளுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். லைக் நம்ம செகண்ட் ரவுண்ட்ல ரீட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ற ஒரு ஐடியா வரும். ஓகே ஆக்சுவலி 3 rounds ஆஃப் ரீடிங் இன்னும் கொடுத்தோம்னா இன்னும் பெட்டர் தான். சப்போஸ் எனக்கு 100% தெரியல, ஆனா லாஸ்ட்ல நான் முடிச்சிட்டேன், ஒரு 160 கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணிட்டேன், ஒரு 20 கொஸ்டின் தான் இருக்கு ஆன்சரே தெரியல, அது எதனால லீவ் பண்றது தான் என்னோட ஆப்ஷன். நெகட்டிவ் மார்க்ஸ் வரும், நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா அது அட்டெண்ட் பண்ண கூடாது. பிகாஸ் எனக்கு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியல, ஒரு ஆப்ஷன் தான் என்னால எலிமினேட் பண்ண முடியுதுன்னா மை பாயிண்ட் ஆஃப் வியூல லீவ் பண்ணிருக்கேன். 2ல வேணும்னா 1 வேணும்னா ப்ராபபிலிட்டினா நம்ம இது பண்ணிக்கலாம். 25% வேணாம், அது வந்து நம்மளுக்கு மார்க் கண்டிப்பா இருக்கிற மார்க்ல இந்த ஆயிடும். ஓகே ஓகே ரைட். இப்போ நான் அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அந்த 30 minutes 45 minutes 1 hour அப்படின்ற மாதிரி நான் வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆப்ஷன்ஸ் நான் போட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் போறேன். பபிளிங் எப்போ பண்ணணும்? நான் எப்படி பண்ணேன்னா, ஒன்ஸ் பயாலஜி கம்ப்ளீட் பண்ண உடனே நான் பண்ணிட்டேன், பயாலஜி கம்ப்ளீட் பண்ணேன். ஒன்ஸ் கெமிஸ்ட்ரி பண்ண உடனே கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணேன். பிகாஸ் லாஸ்ட்ல பண்ணும்போது டைம் இல்லைன்னா மொத்தமா போயிடும். இதுனா எனக்கு ஒரு சப்ஜெக்ட் நான் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கெமிஸ்ட்ரி ஒரு 45 கொஸ்டின்ஸ் அது நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பிசிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லாஸ்டா வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஆஃப் ரீடிங் கொடுத்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் பண்ணலையோ அது. ஓகே, இதே இந்த சிஸ்டமே எல்லாரும் ஃபாலோ பண்ணலாமா? எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இது. ஸோ அவங்களுக்கு என்னென்ன கம்ஃபர்டபுள்னு பார்க்கணும். ஸோ அவங்க மார்க் பேப்பர் கொடுக்கும்போது என்னென்ன பேட்டர்ன் பண்ணாங்களோ சேம் இதை ஃபாலோ பண்றது பெட்டர். எக்ஸாம் ஹால்ல போயிட்டு புதுசா ஒண்ணு பண்றது வேணாம். ஓகே, அப்ப பாருங்க, இதை கவனிச்சுக்கிடுங்க. புதுசா எக்ஸாம் ஹால்ல போயிட்டு நீங்க பப்ளிங்க வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு புது மெத்தடை ட்ரை பண்ணாம, இப்ப நம்ம மார்க் டெஸ்ட் கொடுக்குறப்ப என்ன மெத்தட்ல நம்ம ட்ரை பண்றோமோ, எது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை நீங்க கரெக்டா மைண்ட்ல வாங்கிக்கோங்க. லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின், இப்ப எக்ஸாம் எழுத போறாங்க, நீங்க ஒண்ணு தான் இவங்களுக்கு சொல்லி அனுப்பணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? யாருமே டென்ஷன் ஆக வேணாம், அவ்வளோ பெரிய இது இல்ல, ஜாலியா போயிட்டு ஆல்ரெடி நீங்க படிச்சதுதான் வரப்போகுது. ஆல்மோஸ்ட் நீங்க 1 year கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சிருப்பீங்க, கண்டிப்பா எவ்வளவோ மார்க் டெஸ்ட் கொடுத்துருப்பீங்க. அவ்வளவு கொடுக்கும்போது அதுல இருந்து ஒரு 10% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 150 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ பயப்படக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு பயப்படுறோமோ அவ்வளவு மறந்துடும். அண்ட் லாஸ்ட் மினிட் ரிவிஷன்
அதுதான் என்னோட இது. ஃபுல் ரிவிஷன் ஃபுல்லா பண்ணிட்டு போங்க. நமக்கு இது தெரியும், ஆல்ரெடி படிச்சிட்டோம் அப்படிலாம் இல்ல. கண்டிப்பா அங்க போய் மறந்துடும். அந்த பயத்துல மறந்துடும். அதுதான் ஃபுல் ரிவிஷன் கொடுத்துட்டு போங்க. என்சிஆர்டி கவர் டு கவர் பயாலஜி ஃபுல்லா படிச்சிருந்தா 360 அவுட் ஆஃப் 360 கன்ஃபார்ம் எடுக்கலாம். பயாலஜி எடுக்கலாம். ஓகே, 720ல வந்து 350% வந்து 100% எடுக்க முடியும். கெமிஸ்ட்ரி நீங்க கொஞ்சம் அப்படி பண்ணீங்கன்னா கூட ஒரு கொஸ்டின் போனா கூட 175 மார்க்ஸ் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 176 170 பிளஸ் எடுத்துடலாம். 170 பிளஸ் வந்துரும். தென் பிசிக்ஸ் கொஞ்சம் வொர்க் அவுட் பண்ணீங்கன்னா 120 130 வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் நீங்க வந்து 640 கிட்ட வந்துருவீங்க. தாராளமா வந்து நம்ம கவர்மெண்ட் சீட் அஷ்யூர்டா வாங்கிடலாம். ரைட்டா? இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். கண்டிப்பா வந்து அடுத்த வாட்டி நீங்களும் சீட்டு வாங்கிட்டு, நாங்கள் அன்னைக்கு பேசினாங்க, சிவரதீஷ் சார் பேசினாங்க, எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருந்தது. சிவரதீஷ் அண்ணா சொன்னாங்க அன்னைக்கு. ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் உங்கள் இதில் இருந்து பார்ப்பீங்க, அதனால அண்ணான்ற மாதிரி பார்ப்பீங்க. அண்ணா அன்னைக்கு சொன்னாங்க, எனக்கு அவர் சொன்ன லாஸ்ட்டில், ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, லாஸ்ட்டில் ஒருத்தங்க வந்து பேசினாங்க, அவங்க அன்னைக்கு ஒன்று சொன்னது தான் எனக்கு இம்பாக்ட் கிரியேட் ஆகிடுச்சு, எனக்கு வந்து அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் வாங்குறதுக்கு ரொம்ப ரீசனாக இருந்தது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இயர் இதை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ சீட்டு வாங்கிட்டு நீங்களும் வந்து ஆர்ஜிஆர் இதில் இருந்து நீங்கள் யூடியூப் சேனலில் நீங்களும் வந்து பேசணும். சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாமா? தேங்க்யூ.